வினவு நேயர்களுக்கு வணக்கம். பீகார் தேர்தல் நவம்பர் 6 மற்றும் 11 என்று 2 கட்டங்களாக நடைபெற்றது. அதற்கான தேர்தல் முடிவுகள் நவம்பர் 14 இன்னைக்கு வெளியாக இருக்கு. தேர்தல் கணிப்புகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிஜேபி தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பீகார் தேர்தலுக்கு முன்னாடியே எஸ்ஐஆர் அப்படின்னு ஒரு நடைமுறை வந்தது. அது எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். எஸ்ஐஆர் குறித்து விவாதிப்பதற்காக மக்கள் அதிகார கழகத்தின் தோழர் வெற்றிவேல் செழியன் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் தோழர். இந்த எஸ்ஐஆர் நடைமுறை பீகார் சட்டமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு தோழர்? 2014ஆம் ஆண்டு பிஜேபி அரசியல் அதிகாரத்துக்கு வரும்போது ஏற்கனவே காங்கிரஸ் மீது குற்றச்சாட்டு, ஊழல் அரசு, ஊழல் ஆட்சி என்று குற்றச்சாட்டு வைத்து அவங்க அதிகாரத்துக்கு வராங்க. அதற்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னா, சிறுபான்மை மக்களை எதிரிகளாக காட்டுவது, பெரும்பான்மை வாதத்தை, அதாவது இந்து மக்கள் என்ற பெயரில் இந்து பெரும்பான்மையை குவிப்பது, சிறுபான்மை மக்கள் மீதான தாக்குதல் தொடுப்பது, இப்படி இன வெறி கருத்துக்களை உருவாக்குவதன் மூலமாகவும் தனது செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வது என்று அவர்கள் வேலை செய்து வந்தார்கள். அதன் பிறகு தேச வெறி ஊட்டுவது, புல்வாமா என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஏற்பட்ட தாக்குதல், அதை பயன்படுத்தி தேசத்தை பாதுகாக்கின்ற முக்கிய பொறுப்பு எங்களுக்கு தான் இருக்கு, ஆகவே எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒன்று தேச வெறி ஊட்டுவது, இன்னொரு பக்கம் இனவெறி ஊட்டுவது, இது போன்ற ஊழல் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியின் மீது குற்றச்சாட்டு வைப்பது, இந்த போன்ற செயல்பாடுகள் ஊடாகத்தான் அவங்க அதிகாரத்துக்கு வந்தாங்க. ஆனால் நாளடைவில் அவங்க ஆட்சி அதிகாரம் என்பது நீடிக்க முடியாத நிலைமைக்கு போயிடுச்சு. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, விலைவாசி உயர்வு, சிறுபான்மை மக்கள் மீதான ஒடுக்குமுறை, பல்வேறு அத்துமீறல்கள் என்பது மிக மோசமாக சமுதாயத்தை பாதித்து மீண்டும் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்று சூழல் உருவாகின பிறகு பல்வேறு தகுதி திட்டங்களை அவர்கள் செய்தார்கள். குறிப்பாக தேர்தல் முறைகேடுகள் செய்வது அப்படின்ற வகையில் நிறைய விஷயங்கள் செய்தாங்க. அதில் முதல்ல செஞ்சது, அதாவது தொகுதி மறு வரையறை அப்படின்ற பெயரில் சில இடங்களில் செஞ்சாங்க. குறிப்பாக ஜம்மு காஷ்மீர், அசாம் அந்த 2 மாநிலங்களிலும் அந்த தொகுதி மறுவரையறை என்ற பெயரில், முஸ்லீம் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு தொகுதி இருக்குன்னு சொன்னால், ஒரு எம்எல்ஏ தொகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்கே அதிகமாக முஸ்லீம் மக்கள் இருக்காங்க, அங்கே போட்டியிடும் போது முஸ்லீம் மக்களுடைய வாக்குகள் அதிகமாக இருப்பதால் அவர்கள் ஆதரவு பெற்றவர்கள் தான் வெற்றி பெற முடியும், பிஜேபி வெற்றி பெற முடியாது என்ற ஒரு நிலைமையில் மாற்றத்தை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அது போன்ற நடவடிக்கைகள் அவர்கள் இறங்கினார்கள். அந்த வகையில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தொகுதி, முஸ்லீம் மக்கள் வாழ்ற தொகுதியை 2ஆக உடைக்கிறது, அவங்கள ஒவ்வொரு தொகுதியில் இன்னொரு தொகுதியில் பிரித்து போட்டு, அப்போ எல்லா தொகுதிகளிலுமே அவங்க ஒரு சிறுபான்மையான மக்களாக ஆக்குவதன் மூலமாக அங்கே பெரும்பான்மையான இந்துக்கள் பிற மக்களை வைத்துக்கொண்டு வெற்றி பெற முடியும் என்று நம்பி அதன்படி செஞ்சாங்க. அதை ஜம்மு காஷ்மீர்லேயும் அசாம்லையும் செஞ்சாங்க. அதே போல தான் நாடு தழுவிய அளவில் அதை செய்வதற்கான அந்த உத்தரவும் அவங்க பிறப்பிச்சிருக்காங்க, செய்ய போறாங்க. இது ஒரு மோசடி, இது ஒரு தேர்தல் மோசடியில் ஒரு வகையா இருக்கு. அதற்கு அப்புறம் தேர்தல் ஆணையத்தை மறுசீரமைக்கின்ற பேரில், தேர்தல் ஆணைய மறுசீரமைக்கின்ற பெயரில் பாராளுமன்றத்தில் ஒரு விஷயத்தை தீர்மானம் கொண்டு வராங்க. முதல்ல தேர்தல் ஆணையரை தேர்வு செய்கின்ற கமிட்டி இருக்கு இல்லைங்களா, அது எப்படி இருக்கும்னா, உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, பிரதம மந்திரி, எதிர்கட்சி தலைவர், இந்த 3 பேர் அடங்கிய குழு தான் தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யும். ஆனால் அது கூடாது, உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி இருக்கக்கூடாதுன்னு இவங்க ஒரு முடிவு செஞ்சு பாராளுமன்றத்தில், இவங்க தானே பெரும்பான்மை இருக்காங்க, அந்த அடிப்படையில் பாராளுமன்றத்தில் இவங்க ஒரு முடிவு கொண்டு வராங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆளுகின்ற கட்சியை சேர்ந்த, அதாவது உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு பதிலாக ஆளுகின்ற கட்சியை சேர்ந்த ஒருவரை அந்த கமிட்டியின் உறுப்பினராக தேர்வு செய்து கொள்ளலாம் என்று ஒரு முடிவை மாற்றி கொண்டு பிரதமர், அதே கட்சியை சேர்ந்த இன்னொரு நபர், அப்புறம் எதிர்கட்சி தலைவர்,
இப்படி 3 பேர் கொண்ட குழுவாக மாற்றி அமைக்கிறாங்க. அப்போ ஒரே கட்சி, குறிப்பாக ஆளும் கட்சியை சேர்ந்த பிரதமரும் இப்போ அமித்ஷா தான் அந்த ஒரு நபராக இருக்காரு. இப்போ அமித்ஷாவும் மோடியும் வந்து ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரே ஒரு ஆள் ராகுல் காந்தி மட்டும் இருக்காரு. அப்போ அந்த குழுவே, அந்த கமிட்டியே எப்படின்னா ஒரு ஜனநாயக தன்மையற்ற ரொம்ப 3 பேர் கொண்ட சிறு குழுக்களாக இருப்பது மட்டுமல்லாமல், அந்த குழுவின் 2 பேர் என்பவர்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க முடிவு பண்றால்தான் நீங்க தேர்தல் ஆணையராக வர முடியும்னு ஒரு சதி திட்டத்தை அங்கேயே வந்து கொண்டு வராங்க. இது ஜனநாயகத்துக்கு எதிரானது மட்டுமில்ல, இது சதி திட்டம். ஒரு சர்வாதிகாரமான ஒரு குழுவாகத்தான் இது இருக்கு. இது வந்து ஒரு ஜனநாயகத்தன்மை வாய்ந்த தேர்தல், அந்த ஆணையரை தேர்ந்தெடுக்கிற அந்த ஆணையம்னு அதை சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒருத்தரை வந்து கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரப்போக்கூடிய நபர் என்பவர் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய கையாளாக, விசுவாசியாக இருக்கின்றார். அந்த நபரை அங்கேயே சில திருத்தங்களை கொண்டு வராங்க. தேர்தல் ஆணையர் என்பவர் ஒரு எப்படி சொல்ற வரம்பற்ற அதிகாரம் கொண்டவராக மாற்றுவது அப்படின்னு சொல்லி, அவர் வேலை செய்கின்ற, அவர் அதிகாரத்தில் இருக்கின்ற காலகட்டத்திலும் சரி, அதிகாரத்திலிருந்து கீழே இறங்கி போய் அவர் சாகும் வரையில் அவர் மீது யாரும் குற்றம் சுமத்த முடியாது. அவர் தவறு செய்தார் என்று குற்றம் சுமத்தவோ வழக்கு போடவோ எந்த உரிமையும் யாருக்கும் கிடையாது என்று யாருக்கும் கட்டுப்படாத அதிகாரம் உடையவராக இந்த தேர்தல் ஆணையர். இதெல்லாம் வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு சர்வாதிகார நடவடிக்கை. இப்படிதான் ஒரு குழுவும், இந்த குழுவும் சர்வாதிகார குழு, அந்த குழு தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஆணையரும் முற்றிலுமாக சர்வாதிகார முறையில் ஒரு வரம்பற்ற அதிகாரம் கொண்டவராக இருக்கின்றார். இதெல்லாம் வந்து தேர்தல் முறைகேடுகள்ல ஒவ்வொரு கட்டமா நான் பேசிட்டு வரேன். அடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதுவும் பத்தாது, இன்னும் மேல ஒருபடி மேல போய் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒண்ணு கொண்டு வராங்க. அதாவது சிறப்பு தீவிர மறு ஆய்வு அப்படின்னு சொல்லி அதை வந்து கொண்டு வராங்க. ஏற்கனவே சொல்லுங்க. எஸ்ஐஆர்ங்கிறது வந்து முன்னாடியே இருக்கு அந்த முறை அப்படின்னு சொல்றாங்க. அது இப்போ என்ன பாதிப்பு வந்து ஏற்படுத்த தோழர்? இல்லை, எஸ்ஐஆர்னு முதல்ல கிடையாது. எஸ்ஐஆர்ன்றது வந்து இவங்க இப்போதான் கொண்டு வராங்க. முதல்ல வந்து எஸ்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது இருந்துச்சு. அதாவது திருத்தம் செய்வது அப்படின்றது. திருத்தம்னா என்னங்க, வேற ஒன்றும் இல்லை. தேர்தல் வருவதற்கு முதல்ல வந்து அவங்க ஏற்கனவே பழைய ஓட்டர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த ஓட்டர்ஸ்லாம் இருக்காங்களா இல்லையா, சில பேர் வயதாகி இறந்து போயிருக்கலாம், எப்படியோ இறந்து போனவங்களாம் என்ன செய்வாங்கன்னா அவங்கள நீக்கிட்டு, ஒரு குடும்பத்தில் 5 ஓட்டு இருக்குன்னா 2 பேர் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த 2 பேரை நீக்கிட்டு 3 பேரை வந்து சேர்த்து வச்சுக்குவாங்க. இப்போ சில பேர் வந்து இந்த இடத்துல ஏற்கனவே இருந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போயிருக்கலாம். அப்படிப்பட்ட திருத்தங்கள் செஞ்சு அதை வந்து ஆல்டர் பண்ணி அந்த வாக்கு சீட்டை அந்த இது வந்து தயாரிப்பாங்க, வாக்கை வந்து அந்த ஒழுங்குபடுத்துவாங்க. அதுக்கப்புறம் தீவிர திருத்தம்னு ஒன்று இருக்கும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மாநிலம் தழுவிய அளவில், அதாவது ஏகமாக எல்லா இடத்துலையும் மாநிலம் தழுவிய அளவில் இல்லை நாடு தழுவிய அளவில் அவங்க வந்து மறுபடியும் அந்த ஆவணங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆவணங்கள்லாம் கொண்டு வர சொல்லி அதை வந்து நேரில் லைவ்ல பார்த்து திருத்தம் செய்யறதுன்றது ஒரு நடவடிக்கை. 2 விஷயம் தான் இருக்கு. அது 2 தான் அந்த தேர்தல் விதிமுறைகள்லேயே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கு இருக்கக்கூடிய ஆவணங்கள் என்பதும் எளிமையாக இருக்கும். ஒரு ரேஷன் கார்டு அது இருந்தாலே போதுமானது. ஒரு ரேஷன் கார்டை காமிச்சிங்கனாலே நீங்கள் வந்து ஒரு தேர்தலில் ஓட்டு போடக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கு அப்படின்னு வந்து உங்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டையை வந்து கொடுத்துருவாங்க. ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ உள்ள எஸ்ஐஆர் நடைமுறையில் வந்து 11 ஆவணம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஓட்டு போடணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமே வந்து வாக்காளர் அட்டை தான், அதுவே இப்போ தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதான் அந்த நடைமுறையிலிருந்து முற்றிலும் விலகி எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஜனநாயகத்திற்கு விரோதமான, இன்னும் சொல்ல போனா எப்போதுமே பிஜேபி மட்டுமே வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு சதித்திட்டத்தின் அடிப்படையில் தான் எஸ்ஐஆர் கொண்டு வரான்னு பார்க்கணும். இது ஒண்ணு. இன்னொன்னு, எஸ்ஐஆர் மூலமாகவே அவங்க கேட்கிற ஆவணங்கள் 11 ஆவணங்கள் வந்து அவங்க சொல்றாங்க. இந்த 11 ஆவணங்களும் பழைய ஆவணங்கள் எதுவுமே கிடையாது. இந்த பழைய ஆவணங்கள் தான் எல்லா மக்களிடமும் எளிமையாக இருக்கக்கூடிய ஆவணங்கள், எல்லார் கையிலும் இருக்கிற ஆவணங்கள். படிச்சவன் படிக்காதவன், கிராமத்துல இருந்து வேலை செய்யறவங்க, விவசாயம் செய்யறவங்க, அடித்தட்டு மக்கள்கிட்ட கூட சாதாரணமா ரேஷன் கார்டு இருக்கும். இன்னைக்கு ஆதார் அட்டைன்றது கூட எல்லா இடத்துல இருக்கு. ஆதார் அட்டை செல்லாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இப்படி எல்லா மக்கள்கிட்டையும் பரவலாக இருக்கக்கூடிய ஆதாரங்கள் மூலமாகத்தான் நீங்க வந்து எல்லாரையும் ஓட்டு போடுகின்ற உரிமை உள்ளவர்களாக மாற்ற முடியும். அவங்களை வந்து
தேர்தலில் வந்து பங்கேற்க செய்ய முடியும். இதன் மூலமாக 11 ஆவணங்கள் என்று சொல்லக்கூடிய ஆவணங்கள் இருக்கு இல்லையா, இது பெரும்பகுதி மக்கள்கிட்ட கிடையாது. நம்ம நாட்டில் கிராமப்புறங்களில் விவசாய வேலைகள் செய்கிறவங்கள்ட்ட இந்த ஆவணங்களே கிடையாது, சுத்தமாக கிடையாது. ஆதார் அட்டை, ரேஷன் கார்டை தாண்டி அவங்கள்ட்ட ஒன்றும் பெருசாக ஆவணங்கள் கிடையாது. அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, சாதி சான்றிதழ் கேட்குறான், இன்னொரு பக்கம் பிறப்பு இறப்பு சான்றிதழ் கேட்குறான், இருப்பிட சான்றிதழ் கேட்குறாங்க. அது மாதிரி பல்வேறு எல்லா சான்றிதழ்களும் உதாரணமாக சாதி சான்றிதழ் கேட்குறாங்கன்னா, சாதி சான்றிதழ்கள் யாருக்கு வாங்குவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு படிக்க போகிற இடத்துல நம்மளுக்கு வந்து சலுகைகள் கிடைப்பதற்கு தான் சாதி சான்றிதழ் வாங்கணும். இப்போ படிக்காத மக்கள்கிட்ட சாதி சான்றிதழ் இருக்குமா? இருப்பிட சான்றிதழ்னா என்ன? அப்படி ஒரு ஆவணங்கள் கிராமப்புறங்கள்லயோ இல்லை, நான் எந்த மக்கள்கிட்டயுமே இருக்கிறதா நான் பார்த்ததே இல்லை. அப்போ கிராமங்களில் இவங்க கேட்கக்கூடிய பெரும்பகுதியான மக்கள்கிட்ட இது போன்ற ஆவணங்களே கிடையாதுங்க. இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, பெரும் பகுதியான மக்கள் ஒன்று தேர்தல் வாக்களிக்கின்ற அந்த நடவடிக்கைக்குள்ள இருந்து புறக்கணிக்கப்படுவார்கள், நீக்கி அவங்களே வைக்கப்படுவார்கள். எதிர்பார்க்குறாங்க. ஆமா, அவங்க எதிர்பார்க்குறாங்க. இது மட்டும் இல்ல, 1987க்கு முன்னால இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுடைய, அதாவது யார் வாக்களிக்கிறாங்களோ அவங்களுடைய இருப்பிட சான்றிதழும் பிறந்த தேதியை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. 1987க்கு பிறகு 2004 வரைக்குமே யார் வாக்களிக்கிறாங்களோ அவங்களுடைய பிறந்த இடம், பிறந்த தேதி சொல்லணும் மட்டுமல்லாமல் அவங்க குடும்பத்தில் அவங்க அம்மா அப்பா, அதில் வந்து அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தருடைய இந்த ஆவணங்கள்லாம் காமிக்கணுன்றத சொல்றாங்க. அதாவது அவங்க பிறந்த இடம், அவங்க பிறந்த தேதி சொல்லணும்னு சொல்றாங்க. அதிகாரப்பூர்வமா நீங்க வந்து வாயில சொல்ல முடியாது, அதிகாரப்பூர்வமா ஆவணத்தின் மூலமாக சொல்லணும். அதுக்கு ரெக்கார்ட் காமிக்கணும், ப்ரூஃப் காமிக்கணும். சரி, 2004க்கு பிறகு இது வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாக்களிக்கிற நபருடைய இந்த 11 ஆவணம் மட்டும் இல்லாமல் அந்த நபரின் தாய் தந்தை என்று 2 பேரும் எங்க பிறந்தாங்க, அவங்க தேதி என்ன அப்படின்றத ஆவணங்கள் மூலமா நிரூபிக்கணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்ன சாத்தியம்? எங்கேயுமே சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். சாத்தியமற்ற விஷயங்களை எல்லாம் வந்து கொண்டு வந்து ஆவணங்களாக காட்ட வேண்டும் என்று மக்கள்கிட்ட முன்னிறுத்துவதன் மூலமாக பெரும்பகுதியான மக்களை தேர்தலிருந்து விலக்கி வைக்கிறாங்கன்றது ஒரு உண்மை. இன்னொரு பக்கம் இதன் அடுத்த கட்டமாக இவர்களெல்லாம் இந்திய குடிமக்கள் இல்லை என்று சொல்வதற்கும் இதுதான் ஆவணங்களாக பார்க்கப்படும். ஏற்கனவே அதாவது குடியுரிமை திருத்த சட்டத்தின் போது பெரும் போராட்டம் நடந்துச்சு இல்லைங்களா, அந்த சட்டம் குடியுரிமை சட்ட திருத்தத்தில் வந்து அவங்க கேட்ட என்னென்ன ஆவணங்களை முன்வைத்து கேட்டாங்களோ அதே ஆவணங்கள் தான் இன்னைக்கு வந்து இந்த எஸ்ஐஆர்லையும் கேட்கப்படுது அப்படின்னு பார்க்குறப்ப ரெண்டையும் ஒரே நேரத்தில் செய்கிற மாதிரி இருக்கு. அப்போ அது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்க வேண்டியது. ஆவணங்களை கேட்கின்ற நடவடிக்கையின் போது மக்கள் படக்கூடிய துன்பங்களை நம்ம வந்து பார்க்கணும். இந்த ஆவணங்களை இப்போ உதாரணமாக ஒரு சாதி சான்றிதழ் வாங்கணும்னு சொன்னால் நீங்கள் போய் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை போய் கிராமத்து மக்கள் வாங்குறது இருக்கு இல்லையா. நீங்கள் குறிப்பாக பீகாரில் என்ன நிலைமைன்னு சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்து கடுமையான மழை, விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்க நேரம், மழை சமயத்தில், ஏன்னா அங்கே வந்து பெரும்பகுதியான வேலைகளே சாமானிய மக்களுக்கான வேலைகளே உழவு சம்பந்தப்பட்ட விவசாய வேலைகள் தான், விவசாய கூலிகளாக தான் பெரும்பகுதியான மக்கள் அங்கே வாழ்றாங்க. அந்த மக்கள் இப்படி போய் நகரங்களில் போய் இந்த ஆவணங்களை வாங்குவது என்பது மிகப்பெரிய சவாலாக அவங்களுக்கு இருக்கு இந்த சூழல்ல. அதில் ஒரு குறிப்பான அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண்மணி ஒரு போட்டோ எடுத்து கொடுக்கறதுக்காக, இந்த புதிய முறையில ஒரு போட்டோ எடுத்து கொடுக்கறதுக்காகவே தான் வச்சிருந்த ரேஷன் அரிசியை 100 ரூபாய்க்கு வித்துட்டு அந்த காசுல போய் நகரத்துல போய் போட்டோ எடுத்துட்டு வந்து கொடுத்ததாக ஒரு செய்தி வந்திருக்கு. அப்ப மோசமான சூழ்நிலையில அங்க உள்ள மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. நீங்க பீகார் மக்களுடைய நிலைமையை உணர்ந்து கொள்வதற்கு இதை விட ஒரு முக்கியமான உதாரணம் எதுவுமே கிடையாது. அவ்வளவு வறுமையிலையும் பின்தங்கி போயும் அவர்கள் வாழ்நிலையில் எவ்வளவு மோசமா இருக்கின்றார்கள் பொருளாதார ரீதியாக. அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த நடவடிக்கை என்பது எவ்வளவு பெரிய சிக்கலை உண்டாக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து தெரியாம செய்யறாங்களா? தெரிஞ்சேதான் செய்யறாங்க. பெரும்பகுதியான மக்களை தேர்தல் வாக்களிக்கின்ற அந்த நடவடிக்கையிலிருந்து விலக்கி வைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முக்கியமான அஜெண்டாவுடன் தான் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் கும்பல் இதை செய்கின்றார்கள். அதன் பிறகு இன்னைக்கு ஒரு புள்ளி ஒரு பீகார்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, பீகார்ல ஏற்கனவே இந்த எஸ்ஐஆர் வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கு. அதுல நடைமுறையில் என்ன அனுபவம் கிடைச்சிருக்குன்னு கொஞ்சம் பார்க்கணும். அதாவது
68.5 லட்சம் பேர் ஏற்கனவே பழைய ஓட்டர் சார்ந்தவங்க இன்னைக்கு வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. நீக்கப்பட்டவங்கள்ல என்னென்ன காரணம் சொல்றாங்கன்னா, இறந்து போயிட்டாங்க, அவங்க வந்து இருப்பிடத்துல இல்லை, புலம்பெயர்ந்து போயிட்டாங்க அப்படின்ற காரணங்கள்லாம் வந்து சொல்லப்படுது. 8 மாசத்துல இத்தனை பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு ஒரு அது ஒரு இறந்த புள்ளி ஒன்று இது வந்து நீக்கப்பட்டவங்க. இந்த நீக்கப்பட்ட 68.5 லட்சத்திலேயே கிட்டத்தட்ட 22 லட்சம் பேர் வந்து இறந்து விட்டதாக சொல்றாங்க. இறந்து விட்டதாக சொன்னாங்கன்னா, அந்த இறந்து போனவங்களை வந்து கிட்டத்தட்ட அதாவது 2024க்கு அப்புறம் சொல்றாங்க. இன்னும் ஓராண்டு கூட ஆகல. போன தேர்தலுக்கும் இதுக்கும் ஓராண்டு கூட ஆகாத நிலையில் இவர்கள் செய்த ஆய்வின்படி 22 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்கன்னா நம்பும்படியாக இது இல்லை. இப்போ தோழர், மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து 2011 தான் லாஸ்ட்டாக எடுத்திருக்காங்க. இப்போ 15 ஆண்டுகளை கடந்துட்டு இப்போ ஏன் எடுக்கலை அப்படின்னு கேட்டால் கொரோனா டைம் அதனால எடுக்க முடியல அப்படின்னு நிறைய காரணங்கள் வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த எஸ்ஐஆர் நடைமுறை மட்டும் 1 மாசத்துலேயே அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இதை எப்படி பார்க்குறீங்க? அவங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட அரசியலுக்கு இதுதான் முக்கியம். மக்கள் தொகை கணக்கெடுப்பை பற்றி அவங்களுக்கு என்ன அக்கறை இருக்கு? அதை விட எது அவங்களுக்கு தேவையா இருக்கு இப்போதைக்குன்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் நெருங்குகின்ற சூழலில் எஸ்ஐஆர் தான் முக்கியமாக இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த வகையில் தான் அவங்க இதில் வந்து அவ்வளோ தீவிரம் காமிக்கிறாங்க. 68.5ல் பெரும்பகுதியான மக்களை வந்து வாக்குலேருந்து விலக்கி வச்சிருக்காங்க. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக அதில் முஸ்லீம் மக்கள் அதிகம், இன்னொரு பக்கம் பெண்கள் அதிகம்னு சொல்றாங்க. பெண்களையும் இஸ்லாமியர்களையும் விலக்கி வைப்பது அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று இஸ்லாமியர்களை சிறுபான்மை மக்கள் மீதான ஒடுக்குமுறை அப்படின்றத தாண்டி அவங்க இரண்டாம் தர குடிமக்களாகத்தான் அவங்க வந்து மதிப்பிடுறாங்க, வெளிப்படையாக அதை சொல்றாங்க. அப்ப இரண்டாம் தர குடிமக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு எதுக்கு வாக்கு அப்படின்ற கருத்தும் அவங்க இருக்கு. ரெண்டாவது, ஓட்டு போட மாட்டாங்கன்றது வேற விஷயம். அவன் அதாவது அரசியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாகவே இவர்கள் எல்லாம் தரமற்றவர்கள், இரண்டாம் தர குடிமக்கள்ன்றது தான் பிஜேபியுடைய கருத்தா இருக்கு. பெண்களை பற்றியான பார்வை என்ன இருக்கு? ஏன் பெண்களை விலக்கி வைக்கணும்? என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, பெண்களையும் அப்படிதான் பாக்குறாங்க. ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் என்பது, இந்துத்துவ சித்தாந்தம் என்பது, இப்ப ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய அந்த அமைப்பு, ராஷ்டிரிய சுயம் சேவகம் சொல்லக்கூடிய அமைப்புல பெண்கள் அங்க உறுப்பினராக இருக்க முடியாது. அப்ப ஆண்கள் மட்டும்தான் இருக்க முடியும்ன்றது இருந்து நீங்க பார்த்துக்க முடியும். இப்ப பெண்களுக்கு அங்க அந்த சமமான மரியாதைன்றது கிடையாது. இரண்டாம் தரமான ஒரு ஒரு பாலினமாக தான் அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கணும். இன்னொன்று, பெண்கள் அவங்க தான் விலைவாசி உயர்வை எல்லாம் எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருக்காங்க. இப்போ கேஸ் விலை ஏறுது, சமையல் பண்ணக்கூடிய பொருள்கள் விலை ஏறுது, காய்கறி விலை ஏறுது, இப்படி எல்லா விலைவாசியும் கடுமையாக ஏறி இருக்கு. ஜிஎஸ்டி போட்டு எல்லாத்தையும் சுரண்டிக்கிட்டு இருக்கான். இதையெல்லாம் நேரடியாக சந்திப்பதால் பெண்களுக்கு பிஜேபியின் மீதான அதிருப்தி இருக்கு நமக்கு. அந்த அடிப்படையில் தான் இந்த 2 பேர்த்தையுமே அவன் தேர்தலிருந்து விலக்குவது அப்படின்ற நடவடிக்கைக்கு அவன் போயிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ இந்த எஸ்ஐஆர் நடைமுறை இருக்கு இல்லையா தோழர், அது வந்து வெளி மாநிலங்களில் வேலை பார்க்குற, பீகார்லேருந்து வெளி மாநிலங்கள்ந்து வேலை பார்க்குற புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு 90% பேருக்கு வந்து இந்த நடைமுறை இருக்கிறதே தெரியறது இல்லை. இதை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் இப்போ ஒரு ஆய்வு கூட அதை சொல்லிச்சுன்னு சொன்னாங்க. ஸ்வான் அப்படின்ற ஒரு ஆய்வு பண்ணி தான் அதை சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? இதுதான் உண்மை. நம்ம பேசுறது அதான். அப்ப புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு இது தெரியல, 90% பேருக்கு தெரியலன்னா புலம்பெயர் தொழிலாளர்கள் எப்படி இதுல வந்து பங்களிப்பு செலுத்த முடியும்? அவங்க ஓட்டுல இருந்து என்ன செய்யறாங்க? தேர்தல் இருந்து விலக்கி வைக்கப்படுறாங்கன்றதான் ஆச்சு. அப்ப இது எல்லாமே வந்து எதை காட்டுதுன்னா, நம்ம ஏற்கனவே பேசுறதுதான் காட்டுது அப்படின்னு பார்க்கணும். தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எஸ்ஐஆர் நடைமுறை வந்து வாக்காளர் திருத்த பட்டியலுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜனநாயக சக்திகள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த எஸ்ஐஆரை வந்து என்ஆர்சிக்குள்ள புகுத்துறதுனால குடியுரிமையை வந்து சோதிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த எஸ்ஐஆரையும் என்ஆர்சியையும் இணைச்சு பேச வேண்டிய காரணம் என்ன தோழர்? அவங்க சொல்றது வந்து உண்மை. அதாவது எஸ்ஐஆர் அப்படின்றது ஆவணங்கள், ஒரு 11 ஆவணங்கள் இப்போ கேட்குறாங்க இல்லைங்களா? இந்த ஆவணங்கள் தான் குடியுரிமை திருத்த சட்டத்தின் போது கேட்ட ஆவணங்கள். அப்ப அந்த கேட்ட ஆவணங்களே இதை கேட்கும்போது தான் நம்மளுக்கு என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, இவங்க மறைமுகமாவே ஒரு குடியுரிமை திருத்த சட்டத்தையும் சேர்த்து தான் அவங்க செய்யறாங்கன்றதை நம்ம வந்து இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் அதை விட முக்கியமா ஒரு உத்தரவு வந்து தேர்தல் ஆணையம் வந்து போட்டிருக்காங்க. ஜூன் 24 2025 அன்று தேர்தல் ஆணையம்
அதாவது பிரிவு 5B அப்படின்ற படி ஒரு உத்தரவு கொடுக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ERO என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரி, அந்த அதிகாரி யாரையெல்லாம் அவர் சந்தேகப்படுறாரோ, இவர் நம் நாட்டினுடைய பிரஜை கிடையாது, குடிமகன் கிடையாது அப்படின்னு சந்தேகப்பட்டால் அந்த நபரை வந்து இழுத்துக்கிட்டு போய் நீங்க அதற்கு பொருத்தமான அதிகாரிகிட்ட, அதாவது குடியுரிமை சம்பந்தமான அதிகாரிகிட்ட நீங்க ஒப்படைக்கலாம்னு சொல்லுது. அப்ப இந்த தேர்தல் தொடர்பான வேலைகளை செய்யக்கூடிய EROவுக்கு குடியுரிமையில தலையிடுறதுக்கு எங்க அதிகாரம் இருக்கு? அப்ப இந்த உத்தரவை தேர்தல் ஆணையம் எதுக்காக பிறப்பிக்குது? தேர்தல் ஆணையத்துக்கும் குடியுரிமைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்குன்னு காமிக்கிறான். அப்ப இதுதான் நம்ம சொல்றோம், தேர்தல் தீவிர மறு ஆய்வு, சீரமைவுன்னு சொல்ற பெயரில் குடியுரிமைக்கான வேலைகளை, குடியுரிமை திருத்த சட்டத்துக்கான வேலைகள் செய்யறாங்கிறது இது பச்சையா நிரூபிக்குது. ஒரு சட்டமே இருக்கு, விதிகளே கொண்டு வந்திருக்கான். அப்ப அதன்படியும் நம்ம வந்து இதை தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. அசாமில் NRC நடைமுறைப்படுத்தப்பட்டு அங்க வந்து சந்தேகப்படுற மக்களை எல்லாம், குறிப்பாக முஸ்லீம் மக்களை பிடிச்சிக்கிட்டு போய் தனியாக வந்து முகாம்களில் வந்து அடைக்கப்பட்டிருப்பது என்பது நடந்திருக்கின்ற உண்மை. அசாம்ல NRC அமல்படுத்தப்பட்டதுக்கும் SIRக்கும் வேறுபாடு. அசாம்ல NRC என்பது நேரடியாக அமல்படுத்தப்பட்டுச்சு. அது நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பின் கீழ் அமல்படுத்தப்பட்டுச்சு. ஆனா இது குறுக்க வழின்னு நம்ம என்ன சொல்றோம்னா, அப்படி நேரடியாக அமல்படுத்தப்படும் போதே அவ்வளவு பேரை அவன் சந்தேகத்தின் பேர்ல பிடிச்சிட்டு போய் தனி முகாம்களை அடைச்சிருக்கான்னு சொன்னா, SIR என்ற பெயரில் எவ்வளவு பேர் அவன் நீக்கம் செய்வான்னு யோசிச்சு பாருங்க. தேர்தலுக்கு பொருத்தமற்றவர்கள், ஓட்டு போட பொருத்தமற்றவர்கள் போது எக்கச்சக்கமா அப்ப பார்த்தோம், 68 லட்சம், 68.5 லட்சம் பார்த்தோம். நம்ம இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் எத்தனை பேர் எத்தனை லட்சங்களை நீக்குவான். அப்ப நீக்கக்கூடியவங்கெல்லாம் என்ன கணக்கு போடுவான்னா, இவங்கெல்லாம் NRCக்கு பொருத்தமானவங்கன்னு கணக்கு போட்டாங்கன்னா பாதிப்பு என்பது அதிகமா இருக்கும். உதாரணமாக தமிழ்நாட்டில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஈழ அகதிகள் இங்க வந்திருப்பாங்க, வந்து தமிழ்நாட்டு மக்களாவே இங்க வந்து மாறி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து நீங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு ஆனவர்கள் கிடையாது, இந்தியாவுக்கான குடிமக்கள் கிடையாது, நீங்க மீண்டும் இலங்கைக்கே போகணும்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி எல்லா முஸ்லீம்களை குறிப்பாக சொல்லுவோம். முஸ்லீம்களுக்கு வந்து இப்ப ஆதாரமே இல்லை, இங்கதான் பிறந்தா வளர்ந்தான்னு ஆதாரம் இல்லாமல் இருந்தாலும் கூட இங்கதான் பிறந்து வளர்ந்து பல தலைமுறையாக குடியிருக்கவங்களா இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து ஈஸியா வந்து வெளியேற்ற முடியும். இப்ப வந்து நான் தேர்தலில் பங்கெடுக்க முடியாது நீக்கிட்டான். நாளைக்கு இதேவே காரணம் வச்சு வந்து நீங்க வந்து தேர்தலுக்கு எப்படி பொருத்தமற்றவர்களோ, ஆகவே இந்தியாவின் குடிமக்களாக இருப்பதற்கும் பொருத்தமற்றவர்கள் அப்படின்னு ஈஸியா நீக்குவதற்கு, இன்னும் அதிகப்படியான பேரை நீக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படின்னு நம்ம வந்து இதை வந்து புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அடுத்து வந்து ஆபரேஷன் புஷ்பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வராங்க. அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, எல்லை தாண்டி வரக்கூடியவர்களை எல்லையில் இருந்து திருப்பி தள்ளுவது, திருப்பி அனுப்புவது அப்படின்னு அர்த்தம். ஆனா இவன் சொல்லக்கூடிய ஆபரேஷன் புஷ்பேக் என்னன்னா, இங்கேயே இந்த நாட்டின் பிரஜையாக, குடிமக்களாக வாழ்ந்து வருகின்ற குறிப்பாக சிறுபான்மையினரை இங்கிருந்து வெளியே தள்ளி விடுவது. பாகிஸ்தானி, ஆப்கானிஸ்தானி எதாவது சொல்லி இங்கிருந்து வெளியே தள்ளுவதுதான் ஆபரேஷன் புஷ்பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாசிச மோடி அரசினுடைய ஒரு வார்த்தையாக, ஒரு டேர்ம்ஸாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப மொத்தத்தில் நீங்க இதெல்லாம் இது போன்ற எல்லாத்தையும் நீங்க தொகுத்து பார்த்தீர்கள் என்றால், SIR என்பதும் NRC என்பதும் வெவ்வேறு அல்ல என்று எதிர்க்கட்சிகள் சொல்லுவது, ஜனநாயக சக்திகள் சொல்வது உண்மை. குறிப்பாக இன்னும் அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்றால், தேர்தல் ஆணையத்தின் ஒரு விதி என்பது, இந்திய குடிமகன் இவன் இல்லை என்று சந்தேகப்பட்டால் அதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு, அதாவது தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல இருந்து NRCயும் SIRம் வெவ்வேறு அல்ல. அதாவது தேர்தலில் மக்களை தேர்தலில் விலக்கி வைப்பதும், இந்த நாட்டின் குடிமக்கள் இல்லை என்று சொல்லுவதற்கும் இந்த SIR என்பது மிக பொருத்தமாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2020 NRC, CAA இதெல்லாம் எதிர்த்து இஸ்லாமியர்களும் ஜனநாயக சக்திகள் இதெல்லாம் இதை எதிர்த்து போராடினாங்க. அப்போ திரும்பவும் NRCயை குறுக்கு வழியில கொண்டு வரதை வந்து எப்படி பார்க்குறது? அதாவதுங்க, மக்கள் போராட்டம் 2020
என்ஆர்சி சிஏஏக்கள்லாம் கொண்டு வரும்போது மக்கள் போராட்டங்கள் கடுமையாக இருந்துச்சு. குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் அது தனக்கு எதிராக நேரடியாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைன்றனால அவங்க தீவிரமாக போராடினாங்க. நாடு முழுவதுமே அந்த போராட்டம் ரொம்ப நாள் நடந்துச்சு. பல்வேறு ஜனநாயக சக்திகள் மக்கள் எல்லாருமே இணைஞ்சு தான் அந்த போராடினாங்க. அந்த போராட்டம் என்பது அன்றைக்கு பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்துச்சு. அதனால தற்காலிகமாக அதிலிருந்து வந்து வாபஸ் வாங்கினாங்க பிஜேபி. இப்போ அதை மறுபடியும் இதை நேரடியாக அமுல்படுத்தினால் இது போன்ற மக்கள் போராட்டங்கள் வெடிக்கும் என்பதை புரிந்து கொண்ட பிஜேபி இப்போ மறைமுகமாக குறுக்கு வழியில் எஸ்ஐஆர் என்ற ஒரு முறையில் மூலமாக தேர்தலில் நாங்கள் வந்து தீவிர இது பண்ணுறோம் அப்படின்ற பேரில் வந்து அவன் வந்து கொண்டு வந்துட்டு இருக்கான்றது தான் உண்மை. அதைத்தான் நம்ம முன்னால் இந்த விஷயங்களை நம்ம பார்த்தோம். தோழர், இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து எஸ்ஐஆர்னா என்ன அதோட இதை பற்றி தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. இதுக்கு எதிராக வந்து எதிர்க்கட்சிகள் வந்து என்ன பண்ணாங்க? பீகாரில் வந்து தேர்தலே நடந்து முடிஞ்சுட்டு இதுக்கு எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தினாங்களா இல்லையா? எஸ்ஐஆர் தப்பு, அது வந்து இந்த மாதிரி நிறைய பேரை வந்து வாக்காளர்களை வந்து நீக்குகின்ற நடவடிக்கை, மறைமுகமாக என்ஆர்சியை பூத்துகின்ற நடவடிக்கை அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டு தான் எதிர்க்கட்சிகள் அவங்களுக்கு இருக்கிற ஒரே வழியினால நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு இண்டிவிஜுவல் பாடி, அது தேர்தல் ஆணையம், அது முடிவெடுக்கிறதுல நாங்கள் தலையிட முடியாது. ஆகவே எஸ்ஐஆர் அமல்படுத்துகின்ற நடவடிக்கையில் நீதிமன்றம் தலையிட முடியாது, ஆகவே ஸ்டே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து அவங்க சட்டப்படி இருந்த ஒரு வாய்ப்பும் வந்து எதிர்கட்சிகளுக்கு இல்லாமல் போச்சு. அது நடைமுறைக்கு போகுது. அப்புறம் எதிர்கட்சிகள் என்ற பெயரில் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் தேர்தல் ஆணையத்திட்டு போய் இதை முறையிட்டுங்கன்னு ஒரு வழிகாட்டு கொடுக்குறாங்க நீதிமன்றம். தேர்தல் ஆணையம் தான் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அங்கே தேர்தல் ஆணையத்தில் வந்து பத்திரிகையாளர்களுக்கும் சரி எதிர்கட்சிகளுக்கும் சரி எந்த மரியாதையும் கிடையாது. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் அங்கேருந்து அந்த கேள்வி ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது, இல்லாட்டி அந்த பதில் வந்து சொல்லாமல் வந்து இருட்டடிப்பு செய்கிறது, இப்படி வந்து ஏளனப்படுத்துறது, இப்படி எல்லா நடவடிக்கையும் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் வந்து பத்திரிகைக்கும் சரி எதிர்கட்சிகளுக்கும் எந்த முறையான பதிலும் அளிக்கிறது இல்லைன்றது ஒரு பக்கம். மூணாவதாக அங்கே பாராளுமன்றத்தில் அவர்கள் வந்து பல நடவடிக்கைகள், ஆர்ப்பாட்டங்கள் போன்ற அம்பலப்படுத்துகின்ற நடவடிக்கையும் எதிர்கட்சி சேர்ந்த எம்பிக்கள் செஞ்சாங்க. அதுக்கும் எந்த விதமான அசைவும் அவர்கள் கொடுக்கவில்லை. எதிர்கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை இந்த எஸ்ஐஆர் மூலமாக முழுக்கமாக சிதைக்கப்பட்டு விட்டுச்சு. ஒன்று, எதிர்கட்சிகளுக்கு யாரெல்லாம் வாக்களிப்பாளர்கள் என்று தெரிந்தவர்களை எல்லாமே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி அதெல்லாம் வந்து நீக்கிட்டு நீங்கள் வந்து அவர்களுக்கான ஒரு வாக்காளர்களை மட்டுமே தேர்வு செய்கின்ற வேலையை தான் செஞ்சுருக்காங்க. ஆகவே தேர்தலில் பங்கெடுத்து நீங்கள் வாக்கு வாங்கி ஜெயிக்கின்ற அந்த ஒரு வாய்ப்பும் இன்னைக்கு போச்சு. அப்போ சிஸ்டமேட்டிக்காகவே இன்னைக்கு தேர்தல் ஆணையம்ன்றது அதையெல்லாம் இந்த எஸ்ஆர்ஐ வடிவத்தில் அந்த வாக்குகளை எல்லாம் மொத்தமாக காலி பண்ணிட்டு ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கான வாக்குகளை மட்டும் கரெக்டாக பாதுகாத்து அவங்களுக்கு வழங்கியிருக்கு. அப்போ இனிமேல் எத்தனை முறை தேர்தல் நடந்தாலும் நீங்கள் மக்கள் பூரா ஓட்டு போட்டாலும் கூட இனிமேல் எதிர்கட்சிகளோ யாரும் ஜெயிக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் பிஜேபியை தவிர மற்ற எவனும் ஜெயிக்க முடியாதுன்ற மாதிரி தான் இந்த எஸ்ஐஆர் என்பது நடவடிக்கை வந்துகிட்டு இருக்கு. அப்படின்றத புரிந்து கொண்டு எதிர்கட்சிகள் மக்கள் மத்தியில் போய் வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு இப்போ ரொம்ப தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அவங்க சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் தேர்தலில் ஓட்டு போட்டிங்கன்னா நாங்கள் ஜெயிச்சு போய் நாங்கள் பாராளுமன்றத்துக்கு போய் இதெல்லாம் மாற்றிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. உனக்கு ஓட்டு போடுற உரிமையே அங்கே இல்லாமல் போச்சு. இப்போ உனக்கு ஓட்டு போடுகின்ற ஓட்டு வங்கியவே சிதைச்சிட்டான், காலி பண்ணிட்டாங்க. போது மக்களோடு ஐக்கியப்பட்ட கட்சியாக வெறுமனே உறுப்பினர் எண்ணிக்கை, காசு கொடுத்து கொண்டு தங்கள் தேர்தல் ஆதாயத்துக்காக கூட்டம் கூட்டுவது போன்ற நடவடிக்கை எல்லாம் இந்த பிரச்சனையை தீர்க்காது. மக்கள் போராட்டங்களை முன்னெடுப்பதன் மூலமாகத்தான் இதை முறியடிக்க முடியுமே தவிர வேறு ஒரு குறுக்கு வழி என்பது இல்லை. உங்களுக்கு இருந்த தேர்தலில் வாக்கு வாங்குவது என்ற அந்த ஒரு வழிமுறையும் அடைக்கப்பட்டு விட்டது அப்படின்றத எதிர்கட்சிகள் புரிந்து கொண்டு மக்களோடு இணைந்து போராட வேண்டியது அவசியமாக்கப்பட்டிருக்கு. அப்படின்றது தான் நம்ம வந்து இதுல இருந்து எதிர்கட்சிகளும் இதுல இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் வலியுறுத்துகின்றோம். எதிர்கட்சிகள் ஏன் மக்கள் போராட்டத்தை கட்டியமைக்காம தேர்தல் மட்டுமே நம்பியிருக்காங்க? அதாவதுங்க, தேர்தலை மட்டுமே இவர்கள் நம்பி இருப்பது மட்டுமல்ல, மக்கள்
மக்களையும் நம்ப வைக்கின்றார்கள். அதாவது நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க, நாங்க போய் அதை பார்த்துக்கிறோம் அப்படின்றது தான் மக்களுக்கு சொல்றாங்க. அப்ப மக்களுக்கு என்ன நம்பிக்கை ஊட்டுறாங்கன்னா, இருக்கிறவங்களே நல்லவங்களை தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டா போதும், ஆட்சி மாற்றம் வந்தா போதும், ஆட்சி மாற்றம் வந்துட்டாலே உங்களுக்கு மாற்றம் வந்துரும்னு சொல்லி மக்கள் நினைக்கிறாங்க. அந்த கருத்து அவர்களால் உருவாக்கப்படுகின்றதுன்றது நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆட்சி மாற்றமே வரக்கூடாது, ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்கின்ற சொல்லக்கூடிய இந்த பாசிஸ்டுகள் நீடித்து நாங்கள் தான் இருக்க வேண்டும் என்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்கிறாங்க. அதுல எஸ்ஐஆரும் ஒரு மிகப்பெரிய பங்காற்றுது. இந்த புரிதலோட இவங்க வந்து அரசியலை அணுகுவது கிடையாது. இப்ப இவர்களும் அதை இந்த இந்த அரசமைப்புக்குள்ளேயே தான் பிரச்சனை தீர்க்க முடியும்னு நம்புறாங்க, மக்களையும் நம்ப வைக்கிறாங்க. அப்ப அப்ப இது அல்ல, ஒரு மாற்று கட்டமைப்பு என்பது தேவை. அதில்தான் நாம் வந்து மக்களுக்கான ஒரு அரசாங்கத்தை உருவாக்க முடியும், மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியும் என்ற நம்பிக்கையை ஊட்டுகின்ற வேலையை இவர்கள் செய்யவில்லை என்பதுதான் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். பீகார் தேர்தலை ஒட்டி எஸ்ஐஆர் நடைமுறை பற்றிய தெளிவான புரிதலை ஏற்படுத்திய தோழர் வெற்றிவேல் செழியன் அவர்களுக்கு நன்றி.